நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப சந்தோஷமாய், ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆமென். எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 7, 8 ஆகிய வார்த்தைகளை வாசியுங்கள். வாசிக்கலாம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் 26, 27 படிச்சு முடிங்க. தேங்க்யூ. வாசித்த அத்தனை வேத பகுதிகளுக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த அருமையான யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஒரு 3 பகுதியாக பிரித்து வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு 3 படிகளை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். எத்தனை படிகள்? அந்த 3 படிகள் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்வின் 3 படிகள். அப்படி எடுத்துக்கங்க. ஆவிக்குரிய வாழ்வின் 3 படிகள். ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக முக்கியமான 3 படிகளை ஆண்டவராகிய இயேசு இங்க நமக்கு போதிக்கிறதை நாம இங்கே பார்க்க முடியும். அந்த 3 படிகள் அவர்கள் என்ன என்பதை விளக்கி காட்ட நான் விரும்புகின்றேன். முதல் படி, ஆமா எழுதிக்கிங்க, முதல் படி சீசத்துவம். முதல் படி, முதல்ல போதிச்சறேன், அப்புறம் பிரசங்கம் பண்றேன். முதல் படி என்னன்னா சீசத்துவம். சரிங்களா? இரண்டாவது படி என்னன்னா சிநேகத்துவம். சரிங்களா? இரண்டாவது படி சிநேகம் அப்படின்னா அன்பு செலுத்துவது, சிநேகத்துவம். மூணாவது படி என்னன்னா சாட்சித்துவம். இப்படி 3 நிலைகளை நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசேபிள்ஷிப். சரிங்களா? சீசத்துவம். சரிங்களா? ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சிநேகத்துவம் அப்படின்னா லவ், அஃபெக்ஷன், ஈச் ஒன் அனதர். ஒருவருக்கொருவர் சிநேகத்தில், அன்பில் நம்ம நிலைத்திருப்பதை குறித்து ஒரு அழகாய் போதிக்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா குட் டெஸ்டிமனி லைஃப், நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சித்துவம் அப்படிங்கிற 3 நிலைகளை குறித்து அழகாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இங்கே போதிக்கிறதை நம்மால் இங்கே பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 15:1 வாசிங்க. யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று தன்னை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 7வது மாதத்தில் அடியெடுத்து வைத்த உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அழகான ஒரு வாக்கு என்ன தெரியுமா? இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
இதுவரைக்கும் நம்ம கனி கொடுத்து கொண்டே வருகிறோம், நல்லது, நன்மையான விஷயம். ஆனா 6 மாதம் முடிந்து 7வது மாதத்தில் அடியெடுத்து வைத்த உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் கொடுத்த கனி அல்ல, இந்த மாதத்தில் அதை விட ஒரு படி அதிகமான கனிகளை நீங்கள் எனக்கு கொடுக்க போறீங்க, அதிகமான கனிகளை எனக்கு தர போறீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதிகமான கனிகளை கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நாம் மாறும் பொழுது இந்த 3 நிலைகளை நாம் அடைய முடியும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதிகமான கனிகளை ஒரு தேவ பிள்ளை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த 3 நிலைகளை சொல்லுகிறார், 3 படிகளை சொல்லுகிறார். அதிகமான கனிகளை கொடுக்க 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 இந்த 3 படிகளை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த 7வது மாதத்தில் அடியெடுத்து வைத்த நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதுவரைக்கு கொடுத்த கனிகளை விட இனிமேல் கொடுக்க போகிற கனி அதிகமான கனிகளை, அதிகமான ஃப்ரூட்ஸ். என்ன ஃப்ரூட்ஸ்னா ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், ஆவிக்குரிய கனி. நமக்கு தெரியும் ஆவிக்குரிய கனி என்பது வேற, நாம உண்ணக்கூடிய கனி என்பது வேற, நமக்கு தெரியும். இப்ப ஆவியின் கனி அப்படின்னா மொத்தம் எத்தனை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? 9 சொல்லப்பட்டிருக்கு. யாராவது பைபிளை பார்க்காம சொல்ல முடியுமா? வெரி குட். சொன்ன அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, சொல்லாமல் இருந்தவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அழகாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று 9 கனிகள். 9 கனி இருக்கிறது போல 9 வரங்கள் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். 9 கனி இருப்பது போல 9 வரங்கள். இந்த 9 கனியை குறித்து சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி, இந்த செடியோடு கொடியாகிய நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது இந்த 9 கனிகளும் நீங்க கொடுக்க முடியுங்கிறாரு. ஆமீன் சொல்லுங்கள். இந்த 9 கனியும் நீங்க கொடுக்க முடியும். இப்ப வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இப்ப நம்மளே விசுவாசத்தோட அறிக்கை செய்யுமா? நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். ஆமா, அதாவது விசுவாசித்தேன். அருமை அருமை அருமை. உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ண அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிற அற்புதமான வசனம். அதை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பேசலாமா? இந்த மாதத்தில் அதிக கனிகளை கொடுப்பேன். இப்ப நான் சொன்னதை திரும்ப நீங்க பேசணும். இந்த மாதத்தில் அதிக கனிகளை கொடுப்பேன். ஒரு நாவு கூட அமைதியா இருக்கவே கூடாது. அது எப்படி பேசணும் தெரியுங்களா? உதட்டளவல்ல, உள்ளத்திலிருந்து விசுவாசித்து பேச வேண்டும். இந்த மாதத்தில் அதிகமான கனிகளை கொடுப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதிகமான கனிகளை கொடுக்கும் பொழுது இந்த 3 படிகளை நாம் அடைவோம். இந்த 3 படிகளை. அப்ப இந்த 3 படிகளை அடைவதற்கு அதிகமான கனிகள் கொடுக்கணும். இப்ப அதிகமான கனிகள் கொடுத்து இந்த 3 நிலையை அடையிறதுக்கு இடையில ஒன்றை கர்த்தர் செய்ய விரும்புகிறாரு. அது என்ன தெரியுமா? வெரி குட், வெரி குட். கரெக்டா கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லணும். என்ன செய்கிறார்? 2ஆம் வசனம், 2ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. 15:2, யோவான் 15:2. எதுவோ
கடைசி வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அதை சுத்தம் பண்ணுகிறார். அதைனா எதை? கொடிய சுத்தம் பண்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப செடி அவரு, கொடி யாரு? நான் தான் அந்த கொடி. அதை சுத்தம் பண்ணுகிறாருன்னா என்னை அவர் சுத்தம் பண்ண விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கனிகள், அதிக கனிகள் கொடுத்து 3 நிலைகளை அடைவதற்கு இடையில ஒரு வேலை நடக்கணும். அது என்ன வேலைனா சுத்தப்படுத்துகிற வேலை. அது நீங்களும் நானும் செய்ய முடியாது, நீங்களும் நானும் செய்ய முடியாது, அவரே தான் அதை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். சுத்தப்படுத்துகிற வேலை அவரை சார்ந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவர் யாரை சுத்தப்படுத்துவாரு? யாரை சுத்தப்படுத்துவாரு? எளிமையா சொன்னா சத்தம் கேட்கிறவங்களை சுத்தமாக்கிடுவாரு. வெரி ஈஸி. என்னங்க, தேவனுடைய சத்தத்தை மனப்பூர்வமா கேட்கிறவங்களை பரிபூர்ணமா சுத்தப்படுத்திடுவார். இப்ப நிறைய பேர் இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க, எத்தனை பேர் உண்மையா சத்தத்தை கேட்கறீங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? அவருக்கு தெரியும் இல்லையா? அப்ப கேட்கணும், சத்தம் வாழ்க்கையில நடந்துரும், சுத்தம். அப்ப ஒரு ஒரு இப்ப நம்ம புறம்பான சரீரத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஆளுக்கு ஒவ்வொரு சோப்பு. காலை சர்வீஸ்ல நான் கேட்டேன், நீங்க என்ன சோப்பு போடுறீங்கன்னா அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு சோப்பை சொன்னாங்க. என்னம்மா? நிலவேம்பு. பரவாயில்ல, மெர்சி, அது ஞாபகமா சொல்றீங்க. நிலவேம்பு சோப்புன்னு சொன்னாங்க. அப்ப இத்தனை விதவிதமான சோப்பு போட்டாலும், ஆனா 1 hour அல்லது ஒரு 2 hours அல்லது ஒரு half day அல்லது ஒரு 1 day கழிச்சு மறுபடியும் நம்முடைய சரீரத்திலிருந்து என்ன வருது? ஆமா, நறுமணமா வரும், துருமணம் வருகிறது. மறுபடியும் நம்ம சரீரத்தை என்ன செய்தாகணும்? சுத்தப்படுத்து. அப்ப சுத்தப்படுத்துறதுக்கு, புறமான சரீரத்தை சுத்தப்படுத்துறதுக்கு விதவிதமான சோப்பு பயன்படுத்துறோம். அப்ப உள்ளான மனுஷன் அந்த ஆத்துமாவை சுத்தப்படுத்தினாதான் கனி கொடுக்க முடியும். அது அவரே சொல்றாரு, நான் சுத்தம் பண்ணுவேங்கிறாரு. அப்ப உள்ளான ஆத்துமாவை சுத்தப்படுத்துறதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுதம், அற்புதமான ஒரு சோப்பு என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 17வது வார்த்தை. யோவான் 17ஆம் அதிகாரம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். சங்கீதம் 119:9 வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, சங்கீதம் 119:9 படிங்களேன். என்ன அழகா பாருங்க. நம்ம 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 பிரசங்கம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை, அப்படிங்கன்னா தன்னுடைய வாழ்வை எப்படி அவன் சுத்தம் பண்ண முடியும்? உங்க வசனத்தின்படி தன்னை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும்னா அப்ப வசனம் எங்க போகணும்னு அர்த்தம்? இருதயத்துக்குள்ள போகணும். இருதயத்துக்குள்ள போகணும். நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, உள்ள போகணும் வசனம், வெளியில வந்துரும் விசனம். வசனத்தை உள்ள போறதுக்கு ஒரு தேவப்பிள்ளை இடம் கொடுத்துட்டா, உள்ள விசனம் இருப்பதற்கு இடமில்லை. அப்ப வாலிபன் மாத்திரமல்ல, பெரியவர்களா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் நம்முடைய உள்ளான ஆத்துமா சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல், வல்லமை ஒன்றே ஒன்றுக்குத்தான் இருக்கிறது, நம் கரங்களில் வைத்திருக்கின்ற பரிசுத்த வார்த்தையே. ஆமென் சொல்லுங்க. பியூட்டி பார்லர் போறாங்க, தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள, தன்னை அழகுபடுத்தி கொள்ள. சரிங்களா? மணிக்கணக்கா உட்காந்து பியூட்டி பார்லர்ல அவ்வளவு அழகுபடுத்துறாங்க. அது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அப்படி அழகுபடுத்திட்டு அந்த நிகழ்ச்சி 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ, மறுபடியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஒரிஜினல் வெளியில தெரியுது. திரும்பவும் மறுபடியும் எங்க தான் போக வேண்டியதா இருக்கு? ஒரிஜினல் தான்.
ஸ்கின்னை என்னதான் நம்ம பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி என்னதான் டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்தாலும் திரும்ப சற்று நேரம் கழித்து அல்லது சில மணி துளிகள் கழித்து ஒரிஜினல் வெளியில தெரிஞ்சிடும். ஆனா ஒரு ரகசியத்தை சொல்லட்டுங்களா, இந்த உள்ளான மனுஷனை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் மிகுந்த இந்த வசனம் உள்ள போயிடுச்சுன்னா நீங்க எந்த மேக்கப்பும் பண்ண வேண்டாம். உண்மையான ஒரிஜினல் கேரக்டர், ஒரிஜினல் லைஃப் ஸ்டைல், ஒரிஜினல் டாக்கிங், ஒரிஜினல் வாழ்க்கையை உங்களால வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும். வாழ்நாள் முழுவதும் நீங்க வாழ முடியும். அப்படிப்பட்ட அந்த ஒரிஜினல் லைஃப், ஒரிஜினல் கேரக்டர், உண்மையான சுபாவம், உண்மையான லைஃப், உண்மையான வாழ்க்கை எப்பொழுதும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளான ஆத்துமாவை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் உண்டு. வார்த்தைக்கு மட்டும்தான் உண்டு. வார்த்தைக்கு மட்டும்தான் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த 3 நிலைகளை நான் சொல்ல போறேன். முதல் நிலை என்ன சொன்னேன்? சீசத்துவ நிலை இல்லையா? அந்த வசனத்தை படிங்களேன். இப்ப நம்ம உள்ள வருவோமே. இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். 7-8 படிங்க. நீங்கள் என்னிலும், அப்ப எங்க இருக்கணும்? வார்த்தை எங்க இருக்கணுமா? இப்ப படிச்ச வசனத்தை சொல். நீங்க என்னில், என் வார்த்தை உங்களில், அப்படின்னா உங்க இருதயத்துக்குள் நிலைத்திருந்தால். அப்ப என்ன விரும்புறாரு? வார்த்தை எப்பொழுதும் இருதயத்தில் ஸ்டாண்டர்டா இருக்கணும். வார்த்தை நிலைச்சிருக்கணும். இங்க பாருங்களேன், என்ன கவனிங்க. சட்டியில என்ன இருக்கோ அகப்பில வரும். இருதயத்தின் நிறைவு. சூப்பர் பிரதர், சொல்லுங்க பிரதர். ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிற இருதயத்தின் நிறைவு. அப்ப இருதயம் முழுவதும் வசனமா இருந்தா என் வாயை திறந்தா என்ன வார்த்தை தான் வரணும்? வசனம் தான். வசனம் தான். ஆனா ஒரு நபரை போய் சீண்டி பாருங்க, அவன் உண்மையா இருதயத்தில் என்ன நிரம்பி இருக்குன்னு வெளியில வரும். நம்மளை யார் சீண்டினாலும் உள்ள இருந்து வசனமா கொட்டணுமே தவிர பிறரை விசனப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையும் கொட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில், அப்படி சொல்றாரு பாருங்களேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே இன்றைக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறாங்க தெரியுமா? நான் அப்படி கேட்டிருக்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா, உங்க வாயில் அப்படி வரலாமா? அவ இருதயத்தில் என்ன இல்லை? வசனம் இல்லை. இருதயத்தில் தேவ வார்த்தை நிரம்பி இருந்ததுன்னா அப்படி வருமா? அதனாலதான் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன தெரியுமா கேட்போம்? வசனத்தின்படி கேட்போம். வசனத்தின்படி ஜெபம், வசனத்தின்படி பேச்சு, வசனத்தின்படி விண்ணப்பம், வசனத்தின்படி வேண்டுதல். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் தான் உங்களை புரிய வைக்கணும். இங்க பாருங்களேன், கண்டதையும் கேட்க மாட்டோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்போம். வசனம் உள்ள இருந்தா கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுவோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபிப்போம், கர்த்தருடைய வார்த்தையின்படி விண்ணப்பிப்போம், கர்த்தருடைய வார்த்தையின்படி பிறருக்கு ஆலோசனை கொடுப்போம். அதனாலதான் அங்க அழகா சொல்றார், அங்க உள்ள நிலைத்திருந்தால் நீங்க கேட்கறதே எனக்கு பிரியமா இருக்கும். நான் விரும்பாததை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க. அப்ப கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு டிக்ளேர் பண்றாருங்க. டிக்ளேர் பண்றாரு. என் வசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு செய்வேன், நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்கும். நான் ஒரு காரியத்தை சொல்லவா? யாரும் கையை தூக்க வேண்டாம், ஆமீன் சொல்ல வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் சிந்திப்பதற்காக சொல்றேன். டெய்லியும் வேதத்தை வாசிக்கிற பழக்க வழக்கமா எத்தனை பேருக்கு இருக்கு? நான் தான் சொன்னேன், கையெல்லாம் தூக்காதீங்க, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன், கனப்படுத்துறேன். உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணுங்கிறதுக்காக ஆவியானவர் இந்த கொஸ்டினை வைக்கிறார். அப்ப சிலருக்கு மனசுல கஷ்டமா இருக்கு பாருங்களேன், நம்ம டெய்லி வேதத்தை வாசிக்கணுமே, செய்யலையே, விட்டுட்டோமே. அதிகாலை எழுந்த உடனே ஜெபம், நான் பேசுறேன், அவர் கேட்கிறாரு. வேத வசனம், அவர் பேசுறாரு. வேதத்தை திற, வேதம் உன்னோடு, அவர் பேசுறாரு, நான் கேட்கிறேன். அப்ப நான் அவரோட பேசுவதும் அவர் என்னோடு பேசுவதும், இந்த பழக்கம்
டெய்லி வழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன விரும்புறீங்களோ என் அப்பா பரிபூர்ணமாய் கொடுத்து உங்களை நடத்த அவர் போதுமானவருங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். நீங்க வார்த்தைக்குள்ள நின்று வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வார்த்தைக்குள்ள நின்று கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களை உயர்த்துவத, உங்களை மேன்மையாக்குவத, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற எவராலும் சரி அந்த உயர்வை தடுக்க முடியாது. அந்த உயர்வை எவராலும் கெடுக்க முடியாது. நீங்கள் உயர்வது நிச்சயம். கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பது நிச்சயம். உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். உங்களை கனப்படுத்துவது நிச்சயம். உண்மையா இல்லையா? யாராவது தடுக்க முடியுமா? நிச்சயமான தடுக்க முடியாது. நிச்சயமான தடுக்க முடியாது. நிச்சயமான தடுக்க முடியாது. கர்த்தர் நம்மளை உயர்த்திட்டே போவார். எந்த பின்னணி கிடையாது. நமக்கு பின்னணி கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் கிடையாது, திறமைகள் இல்லை, ஞானம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த, எந்த மனிதனையும் கனப்படுத்த, எந்த மனிதனையும் உன்னதத்துக்கு கொண்டு போக என் அன்பு தகப்பன் இயேசுவால முடியும். ஒன்னே ஒண்ணு, வேர்டு. அவ்வளவுதான். வேர்டுக்குள்ள வந்துட்டோம்னா பாடு இருக்க அவசியம் இல்லை. அப்படி பாடே இருந்தாலும் அது சுகமா இருக்கும், அது சுமையா இருக்காது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். ஆமா, அது சந்தோஷமா இருக்கும். சரி, இந்த 3 படிகள் இப்ப போவோமே. அடுத்த வசனம் படிங்க. 7 படிச்சிட்டீங்க. ஓகே. கேட்டு கேள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வந்துருச்சா? வார்த்தை உள்ள போனோன்னா என்ன வருது? அப்படி மொட்டையா சொல்லக்கூடாதுங்க. மிகுந்த கனி அப்படி சொல்ல. என்ன கனி சொல்லுங்க? என்ன கனி? மிகுந்த கனி. ஆமென். அப்ப வார்த்தை உள்ள போனாவே ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் விரும்புகிற ஆவியின் அந்த கனி மிகுதியாய் கொடுப்பீங்க. என் பிதா என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அப்படின்னா என்ன? சந்தோஷப்படுவார். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை பார்த்துட்டு என் பிள்ளை எவ்வளவு முக்கியத்துவம் எனக்கு கொடுக்கிறார்கள், என் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று எத்தனை பேரை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். யோசிப்பாருங்க. இப்ப ஆண்டவர் நம்மை உற்று கவனிக்கிறார். பிதா மகிமைப்படுவார். கடைசி வார்த்தை, எனக்கும் சீசர்களாயிருப்பீர்கள். என் பிதாவுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சீசர்களாயிருப்பீர்கள். எனக்கும் சீசர்களாய். இப்ப என் கேள்வி வைக்கிறேன், எல்லாரும் சந்தோஷமா என்ன கேளுங்க. எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். அப்ப முதல் நிலை என்னது? வார்த்தை உள்ள போக 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 கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப மிகுந்த கனியை கொடுக்க 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 அவர் சந்தோஷப்பட்டுட்டு இப்ப சொல்றாரு, நீங்க யாரா மாற்றப்படுகிறீங்க? எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். சீசர்கள் எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். தூங்குற அனைவரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வெரி குட். தற்பொறி சோதனை செய்து பார்த்தேன் ஒருத்தரை பார்த்துட்டு, ஆனா விழிப்பாத்தான் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்கள். எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்னன்னா, சீசன் என்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்க முன்னால வைக்கிறேன். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லலாம்? அழகான பதில். ஆமா, அத்தனை ஆண்களும் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போலவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன அழகா பதில் சொல்றாங்க பாருங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. சீசன் என்பவன் யார் பிரதர்? ஒரே வரியில சொல்லிட்டாங்க, குருவையே பின்பற்றுகிறவர்கள். அவ்வளவுதான். அப்ப நம்ம எல்லாரும் பின்பற்றக்கூடிய தலை சிறந்த ஒரு பெஸ்ட் ரோல் மாடல் யாருன்னா ஆண்டவராகிய இயேசுதான். எல்லாவற்றுக்கும் அவர் தான். அவரின்றி வேற ஒருவரும் நமக்கு ரோல் மாடலே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. குருவை பின்பற்றுகிறவர்கள். அப்ப நான் சொன்னேன், சீசத்துவத்தின் 3 படிகள் அப்படின்னு இருக்கு. பாஸ்டர்ஸ்களுக்கு நான் டீச் பண்றேன், அதை உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்க நான் விரும்புறேன். சீசத்துவத்தின் 3 படிகள் அப்படின்னு இருக்கு. அந்த 3 படிகள் என்ன தெரியுமா? சொல்லவா? எழுதிக்கிறீங்களா? நம்பர் 1
கற்றுக்கொள்ளுதல். நம்பர் 1 கற்றுக்கொள்ளுதல். நம்பர் 1 கற்றுக்கொள்ளுதல். நம்பர் 2 கடைபிடித்தல். 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 நம்பர் 2 கடைபிடித்தல். நம்பர் 3 கற்று கொடுத்தல். கற்று கொடுத்தல். அவ்வளவுதான். இதான் சீசத்துவனுடைய 3 படிகள். சொல்லுங்க, எழுதிட்டீங்களா? திரும்ப சொல்லவா? திரும்ப சொல்ல. 1 கற்றுக்கொள்ளுதல். நம்பர் 2 கடைபிடித்தல். நம்பர் 3 கற்று கொடுத்தல். இதுதான் சீசத்துவத்தினுடைய 3 படிகள். 3 படிகள். அப்ப சீசன் என்பவன் யார் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டா அதுக்கு பதில் குருவையே பின்பற்றுகிறவன். இப்ப குருவையே பின்பற்றி 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 12 சீசர்களும் வெவ்வேறு கோணத்திலிருந்து அழைக்கப்பட்டார்கள். இயேசுவை பின்பற்றி 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 12 பேரும் இயேசுவை போலவே மாறிட்டாங்க. இப்ப இயேசு யாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால ஒருத்த மாத்திரம் தனியா தெரியறான். அவன்கிட்ட 30 வெள்ளிக்காசு கூலி பொருத்தி இயேசுவை எனக்கு காட்டி கொடுன்னு சொல்றாங்க. அவன் பேர் யாருங்க? அப்ப 12 பேர்ல அவர் ஒருத்தர் தான் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கிறாரு. எப்படி பாருங்களேன், மீதி எல்லாம் ஒரே மாதிரி. இப்ப அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, போர்ச்சேவர்கள், ரோம போர்ச்சேவர்கள், கெச்சமனை தோட்டத்துக்கு நாங்க வர்றோம், ஆனா இயேசு யாருன்னு எங்களுக்கு தெரியாதே, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப யூதாஸ் சொல்வாரு, நான் யாரை போய் முத்தமிடுகிறனோ, யாரை போய் முத்தமிடுகிறனோ அவர்தான் இயேசு, பிடித்துக் கொள்ளுங்கள். அவன் போய் முத்தமிடுற அளவுக்கு 12 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. என்ன காரணம்? குருவை பின்பற்றி குருவை பின்பற்றி குருவை பின்பற்றி குருவை போல சீசர்களும் மாறிட்டாங்க. அப்ப வேர்டு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? வார்த்தை என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? இயேசுவே நமக்கு கடைசியில் கொடுத்த கற்றுக் கொடுத்த பிரமாணம் அல்லது கட்டளை என்ன தெரியுங்களா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வந்து அங்க அண்டர்லைன் பண்ணுங்க, சகல. அப்ப ஆண்டுடைய விருப்பம் என்ன தெரியுமா? சபைக்குள் இருக்கிற அத்தனை பேர்களும் சீசர்களா மாறணும். ஆமென் சொன்ன 4 பேரை பிளஸ் பண்ணுங்கப்பா. எல்லாரும் யாரா மாறணும்? இது யாருடைய விருப்பம்? அப்ப எனக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அதிக கனிகளை கொடுப்பீர்கள். என் வார்த்தை உங்களுக்குள் அதிகமாக வர 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 நீங்கள் அதிக கனிகளை கொடுத்து எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. அப்ப ஆண்டுடைய விருப்பம் என்ன தெரியுமா? 12 பேர் மட்டும் இல்ல, இந்த பூமியில இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் திருச்சபைக்குள் சீசர்களாய் சீசிகளாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், கர்த்தருடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் மாத்திரமல்ல, இது ஆண்டுடைய கட்டளை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அப்படின்னு போடு, கட்டளையிட்ட யாவும். அப்ப சீசனா மாறுவது அவருடைய கட்டளை. பாத்தீங்களா? அப்ப சீசன் குரு அப்படின்னா ஒரு நெருங்கிய உறவு, ரிலேஷன்ஷிப்பை காட்டுது, நெருங்கிய உறவு. தந்தை அவர்கள் அழகான ஒரு பாட்டு பாடியிருக்கார் பாருங்க. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது முடியாது. குரு சீசன் 2 பேரும் நெருங்கி இருக்கிறாங்க. அவரை பிரிஞ்சு உன்னை செய்யணும்னு ஒரு சீசனும் நினைக்க மாட்டான். சின்னதோ பெருசோ, ஆண்டவரே சொல்லும் அடியே கேட்கிறேன். சம்பவம் ஞாபகத்துக்கு வருதா? சொல்லும் அடியே கேட்கிறேன். அப்படி சொன்னது யாரு? பாடுவோமா? அந்த ஒரு அடி பாடிடுவோமா? தேங்க்யூ அப்பா. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. 2 4 இசையா முடியாது முடியாது. கையை தட்டி
முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா முடியாது முடியாது. ஒரு 10 பேர் பாடுறது, ஒரு 10 பேர் அப்படியே வேடிக்கை பார்க்கறது, இத நான் விரும்பலமா. வசனம் உள்ள போய் உணர்ந்தவங்க பாடுங்கன்னு நான் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம், அது எனக்கு மிகப்பெரிய தொல்லை. வசனம் உள்ள போனா உண்மையா உணர்ந்து நம்ம குருவை பார்த்து சொல்லணும், குருவே உம்மை பிரிந்து வாழ அப்படி சொல்லணும். பார்க்கலாமா? நான் ஆரம்பிப்பேன், நாங்க நிறுத்திடுவோம், நீங்க தான் பாடணும். ஓகேவா? ரைட், ரெடி? முடியாது முடியாது, கையை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு. ஓ எஸ்ஐயா, இன்னொரு முறை முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய எஸ்ஐயா. செடியே செடியே உம்மோடு இணைந்து உமக்காய் பறந்து உலகெங்கும் கனி கொடுப்பேன். உம்மோடு இணைந்து உமக்காய் பறந்து உலகெங்கும் கனி கொடுப்பேன். முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா முடியாது முடியாது ஏசையா முடியாது 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 முடியாது. கையை தட்டி அப்பாவுக்கு. முதல் படி, அதிக கனிகளை கொடுக்கணும்னு தீர்மானம் எடுத்துட்டோம்னா நம்ம யாரா மாறிடுறோம்னா சீசர்களா மாறுறோம். சீசர்களா மாறுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீசர்களா மாறணுங்கிறது யாருடைய விருப்பம்? அப்பாவுடைய விருப்பம். அப்ப சீசத்துவத்தினுடைய 3 படி என்ன? சூப்பர் சூப்பர். இருங்க இப்படி கேட்கிறேன். ஆமா, ஆண்கள் மட்டும் சொல்லுங்க. முதல் படி சத்தமா சொல்லுங்க. அப்ப என்னெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை சந்தோஷமா கற்றுக்கொள்ளுவோம். 2வது படி அவர் சொல்றாரு, கடைபிடிப்போம். 3வது படி கற்றுக் கொடுத்தல். இப்ப கற்றுக்கொள்வதும் கடைபிடிப்பதும் நம்மை சார்ந்தது. ஆனா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா இன்னொருவருக்கு போய் சேரணும் இல்லையா? லீடர்ஸ் மீட்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்? என்னிடத்தில் கற்றுக்கொண்டதை பிறனிடத்தில் ஒப்புவிக்கத்தக்க உண்மையானவரிடத்திலே நீ ஒப்புவி. இது அப்ப சபை முழுவதும் சீசர்களா மாறிடுச்சுன்னா சபை பெருகுமா பெருகாதா? கட்டாயம் பெருகுமே. ஆதி அப்போஸ்தலருடைய சபைகள் பாருங்களேன், சீசருடைய தொகை பெருகிற்று பெருகிற்று. சபை பெருகணும்னா தேவ மக்களை இங்க இருக்கிற எல்லாரும் சீசத்துவத்தினுடைய பிரதிபலிப்பாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதான் முதல் படி. 2வது படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அவ்வளவும் கொடுக்க முடியாது. 2வது படிக்கு நம்ம போயிடுவோம். ஸ்நேக நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15. ஆமா, வாசிங்க 15 வாசிங்க. நான் உங்களை எப்படி இருக்கிறேன்? சிநேகிதர் அப்படின்னா என்னுடைய நண்பன்கிறார், ஃப்ரெண்ட்ஸுங்கிறார். அன்பை பாருங்களேன். இந்த முத்தம் கொடுத்தா இல்லையா, முத்தம் கொடுத்த அடுத்த நிமிஷமே துரோகி பாவி காட்டி கொடுத்து விட்டாயே அப்படியே சொன்னாரு. ஆனா நான் சொல்லும் போது நல்லா இருக்குல்ல, முத்தம் கொடுத்தவனுக்கு இப்படித்தான் பேசி இருக்கணும், அவர் ஏதோ மாறி கீறி பேசிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. முத்தம் கொடுத்த அடுத்த நிமிஷமே நம்ம என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? உனக்கு என்ன குறை வச்சேன்?
3 நேரம் சாப்பாடு கிடைச்சது, தங்க இடம் கிடைச்சது, போற இடம்லாம் மதிப்பு மரியாதை பேர் புகழ் எல்லாம் உனக்கு இருந்தது. எதை குறை வச்சனா? பாதகா என்ன இப்படி காட்டி கொடுத்து விட்டாயே. ஒரு வார்த்தை சொல்லல. முத்தம் கொடுத்த அடுத்த நிமிஷம் அவர் சொன்ன வார்த்தை, சிநேகிதனே. இதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. அந்த ஒரு பாட்டு இருக்கும், கொடுங்க. அநாதி ஸ்நேகம், அதை ரசிச்சு. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அந்த பாட்டை போடுங்க. மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். 2 பேருமே சீசர்கள் தான். பேதுருவும் யாரு தான்? ஆனா மறுதலிச்சிட்டாரு. யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? காட்டி கொடுத்தாரு. அவரையும் நேசித்தாரு, மறுதலிச்சவனையும் நேசிக்கிறார். இதுதான் நம்ம குரு, இதுதான் நம்ம குரு. அப்ப என்ன வெளிப்படுத்துதுன்னா, உண்மையான ரியல் காட்ஸ் லவ் நம்ம குரு வெளிப்படுத்துறார். எதுக்கு? காட்டி கொடுத்தவனுக்கும் வெளிப்படுத்துறாரு, மறுதலிச்சவனுக்கும் வெளிப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த பூமியில அவருடைய அன்பின் பிரதிபலிப்பாக வெளிப்பட்டவர் தான் கிறிஸ்து. அப்ப 2வது நிலை என்னதான்? சிநேக நிலை. சபையே, ஒருவரோடு ஒருவர் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? அன்பா இருங்க. முதல்ல நான் சொல்லுவேன், அப்பா நமக்கு போதிச்சிருக்காரு பாருங்க, உன்னை போல பிறனை. பிரதர் எப்படி போட்டிருக்கு? உன்னை போல. நிறைய பேர் நம்மளையே நேசிக்கிறது இல்லைங்க, நம்மளையே நேசிக்கிறது இல்லை. நம்மளையே நம்ம நேசிக்காம இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா, சரியா நம்மளை கவனிக்கிறது இல்லை. நம்ம சரீரத்தை விட்டுறோம், சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை, சரியான நேரத்தில் தூங்குறது இல்லை, நம்ம உடலை சரியா பேணி காப்பதில்லை. மற்றவர்கள் நம்மளை விட்டுறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. உன்னை போல பிறனை நேசி. நீங்க ஆமா வாசிங்க. 15, 12 கூட வாசிங்க. 9 கூட வாசிக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு. வாசிங்க. இருக்கிறேன், நிலைத்திருங்கள். அடுத்த வசனம் மாறி மாறி படிங்கம்மா. என்ன அழகா சொல்ல பாருங்க. சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், போதிக்கிறேன். 13 படிங்க. இல்ல 12. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. அவ்வளவுதான். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க. இதான் சிநேக நிலை. சபை எப்படி இருக்கணும்? அந்த அன்புல இணைந்து இருக்கணும், அன்புல கட்டப்பட்டு இருக்கணும், அன்புல கட்டி எழுப்பப்படணும், அன்புல நிலைச்சிருக்கணும்.
அன்புல என்ன இருக்கக்கூடாதுன்னா கரை திரை பிழை ஒன்றும் இருக்கக்கூடாது. உண்மையான அன்பு என்ன தெரியுமா செய்யும்? உண்மையான அன்பு நேரடியாய் கடிந்து கொள்ளும், நேரடியாக கடிந்து கொள்ளும். கிறிஸ்து நம்மை நேசித்தபடியால தான் சீசர்களுக்கு நேரடியா பேசுறாரு. இதை செய்யுங்கப்பா, இதை செய்யாதீங்கப்பா. அந்த அன்பு கடிந்து கொள்ளும். உண்மையான அன்பு சகலத்தையும் தாங்கும். உண்மையான அன்பு சகலத்தையும் சகிக்கும். நமக்கு தீமை செஞ்சாலும் சகிக்கணும், வேற வழியே இல்லை. ஆமீன் சொல்லுங்கள். சிநேக நிலை அதிக கனிகளை கொடுக்க 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 கர்த்தர் நம்மளை எப்படி மாத்துறாருன்னா சிநேக நிலைக்கு மாத்துறாரு. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. மூணாவது நிலைக்கு போயிடலாம். மூணாவது நிலை சாட்சியின் நிலை. வாசிங்க பார்க்கலாம். சாட்சி உள்ள ஒரு நிலையை குறித்து சொல்றாரு. கடைசி வசனம், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த மூன்று படியை அழகா போதுகிறார். மூன்று சாட்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, பவுல் சொல்லுவார்லமா, என் மனது கொடுக்கும் சாட்சியே மிகப்பெரிய சாட்சி. பவுல் சொல்லுகிறது, என் மனது கொடுக்கும் சாட்சியே மிகப்பெரிய சாட்சி. அந்த வசனத்தை எடுங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. பிறர் என்னை குறித்து சாட்சி கொடுத்துடலாம், மனைவி கொடுத்துடலாம், பிறர் கொடுத்துடலாம், எல்லாரும் நீங்க கொடுக்கலாம் சாட்சி. ஆனா பவுல் சொல்லுகிறது போல என் மனது கொடுப்பது தான் உண்மையான சாட்சி, அதுவே எனக்கு புகழ்ச்சி என்று சொல்லுகிறார். என் மனது கொடுக்கிற சாட்சி தான் உண்மையான புகழ்ச்சி என்று சொல்லுகிறார். அதனால இந்த 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 காலை நேரத்திலே இந்த மூன்றாவது நிலை சாட்சி நிலை. யோபை குறித்து மனைவி கொடுத்தால் சாட்சி, பிசாசு கொடுத்தான் சாட்சி, நண்பர்கள் கொடுத்தார்கள் சாட்சி, கர்த்தர் கொடுத்தார் சாட்சி. ஆனா பவுல் சொல்லும் பொழுது என் மனது கொடுக்கின்ற சாட்சி தான் எனக்கு மிகப்பெரிய புகழ்ச்சிங்கிறார். வசனம் என்னது? நல்ல அழகான ஒரு வார்த்தை, மனதில் இருக்கிறது, வெளியில் வரமாட்டுக்கு. யாராவது பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனது கொடுக்கும் சாட்சி எனக்கு புகழ்ச்சி என்று சொல்லுகிறார். நிருபங்களில், கொரிந்து நிருபத்தில் அவர் சொல்லுகிறார். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. மனது கொடுக்கின்ற சாட்சி உண்மையான சாட்சி. அந்த சாட்சி நிலையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டினுடைய துணை. அதுக்கு தான் அவருக்கு பேரே துணையாளர். சொல்லுங்க, என்ன ஆளர்? துணையாளர். ஆண்டவரே, என்னுடைய சாட்சியை நான் ஒருபோதும் இழந்து விடக்கூடாதப்பா. குடும்பத்தில் சாட்சி ஆண்டவரே, சபையில் சாட்சி ஆண்டவரே, உலகத்தில் சாட்சி, பூமியின் கடைசி பரியந்தம் என்னை எப்படி நிறுத்துங்கப்பா? என்னை சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த சாட்சி நிலையிலிருந்து ஒருபோதும் நான் தடுமாறி விடக்கூடாது. சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். என் மனது கொடுக்கும் சாட்சியை எனக்கு மிகப்பெரிய புகழ்ச்சி. வசனம் சொல்லுங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 1:12. வாவ், பிரைஸ் காட். 2 கொரிந்தியர் 1:12 ரொம்ப அழகா, எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. எத்தனை பேருக்கு உங்க மனசு சாட்சி கொடுக்குது? எல்லாரும் உங்களை குறித்து சாட்சி கொடுத்துடலாங்க. உலக மனுஷன் சொல்றான், உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்ப என்ன சாட்சி கொடுக்கணுமா? மனது சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரே, எங்கள் மனது சாட்சி கொடுக்கட்டும். உமக்கு முன்பாக நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று என் மனது கொடுக்கிற சாட்சியை நமக்கெல்லாம் புகழ்ச்சி, நமக்கெல்லாம் புகழ்ச்சி. அப்படியானால் இந்த 3 படிகள், இந்த 3 நிலைகளை மறந்துவிடவே கூடாது. அவர்தான் செடி, நீங்கள் நானும் யாரு? கொடி. அப்ப செடியோட கொடி இணைந்து இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்கிறோம். அவருக்கு நம்ம யாரா மாறிடுறோம்? சீசர்களா மாறுறோம். அடுத்து யாரா மாறுறோம்?
சிநேகிதர்களா மாறுறோம், அப்புறம் யாரா மாறுறோம்? சாட்சி உள்ள பிள்ளைகளாய் மாறுகிறோம். அதனால தான் நான் சொல்றேன், ரொம்ப முக்கியம் அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப், ரொம்ப முக்கியம் அவருடைய வார்த்தை, ரொம்ப முக்கியம். அவரோடு இருக்கிற உறவு, வார்த்தையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விடவே கூடாது. அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அதனால எதை பிடிச்சுக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் பிடித்து கொள்ளுகிறேன், உங்களையே நான் பின்பற்ற ஆண்டவரே. தீர்மானம் எடுப்போமா? எழுந்திருப்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து அர்ப்பணித்து ஒரு ஜெபம் செய்து கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த மாதத்தில் மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக நீர் எங்களை சுத்தம் பண்ணுகிறீர். நீர் எங்களை சுத்தம் பண்ண எங்களை விட்டு கொடுக்கிறோம், சுத்தம் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும், ஏன் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே அர்ப்பணிப்போமா? ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணி அர்ப்பணிப்போமா? ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அர்ப்பணித்து கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? இயேசுவே, என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை போல என்னை மாற்றிவிடும். அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு தேவ மகனா, என்
இயேசுவே உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். நீர் மாத்திரம் நீர் ஒருவர் போதும். மாத்திரம் அப்பா. நீர் மாத்திரம் போதும். நீ மட்டும் எனக்கு போதும். நீ மாத்திரம் போதும். சிலரை கதறலரை கதறலரை கதறலரை. நீ மாத்திரம் போதும் எனக்கு. உள்ள பிதாவே, என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். மிகுந்த கனிகளை கொடுக்கிற மகனாக, மிகுந்த கனிகளை கொடுக்கிற மகளாக எங்களை மாற்றி விடுங்கப்பா. அப்பொழுது உமக்கு சீசர்களாய் நாங்கள் இருப்போம். உமக்கு சிநேகிதர்களாய் நாங்கள் இருப்போம். எங்களுடைய சாட்சி உள்ளவர்களாய் உமக்கு நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. செடி நீங்க, கொடி நாங்கள், மோடி எப்பொழுதும் இணைந்திருக்க நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த பந்திக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி காயப்படுத்தப்பட்டு ஜீவனை கொடுத்தீர். என்னை நினைவு கூறும்படி செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். உடைய பரிசுத்த சரீரத்தையும் பரிசுத்த ரத்தத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். பந்தியிலே பங்கெடுக்கிற மக்களை ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையெல்லாம் உங்களுக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.